தோழர்களே, இன்றைக்கு ஒரு மன நிம்மதியான நாள். ஏனென்றால் பல மாதங்கள் கழித்து இல்ல பல வருஷங்கள் கழிச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அப்படிப்பட்ட பிளேஸ் இது. இனிமே மன நிம்மதி வேணுமா, ஸ்ப்ளெண்டர் எடுத்துட்டு இங்க வந்துடலாம்னு தோணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிளேஸ் வருமா இது. சண்டைக்கோழி படத்துல லாஸ்ட் சீன் இங்க தான் எடுத்தாங்க. வெட்ட வெளியில் கக்கா படத்துலாம் பக்கான பிளேஸ் இது. நானும் கொஞ்ச நேரம் தனியா விளையாடிட்டு ஒரு இடம்ல கடி வாங்கிட்டு சாத்திட்டு உட்காந்துட்டேன் சும்மா. இதற்காக இங்க வந்தோம் என்றால் அண்ணனுக்கு கல்யாணம். அதனால குலதெய்வத்துல ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பத்திரிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் இப்படி லூசு மாதிரி அங்கிட்டு ஆடிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அது லைட்டா இல்ல, ரொம்பவே அமேசான் காடு மாதிரி இருக்கும். நம்பி வீடுக்குறேன் அதுல கேரளா தூக்கிட்டு பேராத காட்டுக்குள்ள. நான் இது ஃபாரஸ்ட் ஏரியா, பல இடத்துல பட்டுருவாங்க சுற்றுவாங்க அப்படின்னாரு. சரி பெரியப்பான்னு நான் வளைச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நீங்க என்ன எடுக்கிறது, நான் எடுக்கிறேன் பாரு வீடியோ அப்படின்னு சொல்லி பெரியப்பா எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் தான் வந்துட்டு அவர் செல்ஃபா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இவ்வளவு நேரமா. சீதீஸ் போட்டோகிராஃபர். குளத்தை பார்த்துட்டு குளிக்காம இருந்தா எப்படி, ஜம்முன்னு ஒரு குளியில போட்டாச்சு. ஆபாசமா அதனால வீடியோ எடுக்கல. எப்படி நம்ம காஸ்டியூம் இங்க பாத்தீங்களா, someone wants to be with me and someone wants to bless me. அதாவது என்ன சொல்ல வரேன்னா எனக்கே புரியல. அப்புறம் பூஜை ஜாமெல்லாம் வாங்கிட்டு சாமி முன்னாடி போயாச்சு. யாருக்கு தெரியாம ஒரு கிளிப் எடுத்தாச்சு சைலண்டா. அப்புறம் எல்லாரும் பொங்குலு வச்சிட்டு இருந்தாங்க ஆவி பறக்க. நானும் பெரியப்பாவும் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு கிளம்பிட்டோம். அடுத்து எங்க போனோம் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பட்டாமாமே சாச்சா.